நீங்க தளபதி விஜய் ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இதுதான் தளபதி விஜயோட 10 சிறந்த படத்தோட கவுண்ட் டவுன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சாலுங்க, அதுதான் நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட் எல்லாம் காத்துட்டு இருக்குங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம கவுண்ட் டவுன் குள்ள போலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் துள்ளாத மனமும் துள்ளும். குட்டிங்கிற ஒரு இன்னசென்ட்டான சிங்கர் ஒரு பொண்ணை காப்பாத்தி அவளோட வாழ்க்கையே மாத்துறாங்க. காதல் தியாகமா மாறுதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளின் நடிச்ச சிட்டி லைட்ஸ்ங்கிற படத்தோட கதையோட இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கப்பட்டதுதாங்க இந்த படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.3ங்க. தளபதி விஜயோட பெஸ்ட் ரேட்டிங்னா இந்த படத்தோட ரேட்டிங் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமா தளபதி விஜய்க்கு அமைஞ்சதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஜூப்ளி ஹிட்டா தளபதி விஜய்க்கு அமைஞ்சதுங்க. வெறும் 4 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா 18 கோடி 99லயே கலெக்ட் பண்ணிச்சுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் காதலுக்கு மரியாதை. குடும்பத்துக்கு எதிராக போகாம அவங்களோட காதலை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனோட கதை தாங்க இந்த காதலுக்கு மரியாதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் ஒரு மலையாளம் ரீமேக் தாங்க. ஆனா இந்த படம் விஜயோட நடிப்புனாலேயே ஒரு கல்ட் கிளாசிக்கா மாறிச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சதுங்க. இந்த படத்தோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா அமேசிங்கான 8.2 இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் லியோ. ஒரு சாதாரண பேக்கரி ஓனர் அவனோட பாஸ்ட் லைஃபை மறந்து புதைச்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனோட பாஸ்ட் லைஃப் திரும்ப திரும்ப வந்து அவனை ஹாண்ட் பண்ணுதுங்க. இதனால அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே காஷ்மீர்ல -20 டிகிரி செல்சியஸ்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் யாருமே கம்ப்ளைண்டே பண்ணாம கடும் குளிரையும் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிற படம் தாங்க இது. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 7.2ங்க. தளபதி விஜய் கரியர்லயே அதிகமா வசூல் செஞ்ச படம்னா அது லியோ படம் தாங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் நண்பன். 3 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையே மாத்துறாங்க ஒரு ஜீனியஸ் ஃப்ரெண்டு. அதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஹிந்தி படத்தோட ரீமேக் தாங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த படத்துல நிறைய சீன்ஸை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொன்னா அந்த ஆலிஸ்வெல் சீனுங்க, அதை வந்து விஜய் அவர்கள் ஆன் ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட நடிப்பு யதார்த்தமாகவும் எல்லாரையும் கனெக்ட் பண்றதாகவும் இந்த படத்துல இருந்ததுங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமா அவரோட கரியர்ல அமைஞ்சதுங்க. IMDbல இந்த படத்துக்கு 7.8 ரேட்டிங்ஸ் கிடைச்சிருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது போக்கிரி. ஒரு இரக்கமே இல்லாத கேங்ஸ்டர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அண்டர் கவர் போலீஸோட கதை தாங்க இந்த படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா கேரளால 100 நாள் ஓடின முதல் தமிழ் படமா அமைஞ்சதுங்க. இந்த படம் விஜய் அவர்களோட கெரியர்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு IMDbல 7.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் மாஸ்டர். ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஒரு கொடூரமான கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு வார் தாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கிற இன்டென்ஸான பல சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக்லயே எடுக்கப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காகவே வில் வித் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இந்த படம் விஜயோட கரியர்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சதுங்க. அதுவும் இல்லாம கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆகி வசூல்ல சாதனை புரிஞ்ச படமா இது அமைஞ்சதுங்க. IMDb 7.4 ரேட்டிங் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் மெர்சல். விஜய் அவர்கள் ட்ரிபிள் ரோல்ல நடிச்சு மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற கரப்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ற படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற வெற்றிங்கிற கதாபாத்திரத்துக்காக விஜய் அவர்கள் ப்ரொஃபஷனல் மெஜிஷியன்ஸ் கிட்ட நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாருங்க. விஜய் அவர்களோட கரியர்ல மெகா பிளாக் பஸ்டரா இந்த மெர்சல் படம் அமைஞ்சதுங்க. இந்தியா முழுக்கவே மெர்சல் படம் பேச்சு பொருளா ஆச்சுங்க. IMDbல இந்த படத்துக்கு 7.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க.
நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் கத்தி. ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிற கைதி எப்படி விவசாயிகளோட ஹீரோ ஆகுறாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜே கிடையாதுங்க. ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ல கூட ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர்ற ஸ்டன்ட்ஸ் சீக்வென்ஸ் எல்லாத்தையும் உலக லெவல்ல பல பேரால் ரொம்பவே பாராட்டக்கூடியதா அமைஞ்சதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா விஜயோட கரியர்ல ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அமைஞ்சதுங்க. IMDbல 8.1 ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் துப்பாக்கி. ஒரு ஹாலிடேக்காக வர்ற ஆர்மி ஆபீசர் மும்பைல ஸ்லீப்பர் செல்ஸ்னு சொல்ற ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் AR முருகா ஸ்லீப்பர் செல்ஸ் பத்தி பல மாசங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பல சீன்ஸ் எல்லாம் ரியல் லொகேஷன்ல எடுக்கப்பட்டதுங்க. பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிடன் கேமராஸ் வச்சு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கேமராமேனாவும் ஆயிருப்பாருங்க. ஏன்னா அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா கொரில்லா ஸ்டைல்ல எடுத்திருப்பாங்க. அதுக்கு விஜய் அவர்களே கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா அமைச்சதுங்க. IMDb இந்த படத்துக்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் கில்லி. ஒரு கபடி பிளேயர் ஒரு பொண்ணை எப்படி வில்லங்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்கிறதாங்க இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி லைன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் பல மாசங்கள் கபடி லெசன்ஸ் கத்துக்கிட்டாருங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் விமல் அவர்கள் அன்அபிஷியலா அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை செஞ்சிருக்கிறாருங்க. ஒரு சீன்ல கூட அவர் நடிச்சிருப்பாருங்க. ஒரு மாசான என்டர்டைன்மெண்டான இந்த படம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டராகவும் ஒரு கல்ட் கிளாசிக்காவும் அமைஞ்சதுங்க. IMDb இந்த படத்துக்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபெக்ட்டான ஸ்டோரி, பெர்ஃபெக்ட்டான மேக்கிங், பெர்ஃபெக்ட்டான ஆக்டிங்னா அது துப்பாக்கி படம் தாங்க. மாசான என்டர்டெயின்மெண்டோட சூப்பரான படம்னா அது கில்லி படம் தாங்க. ஆல் டைம் சூப்பரான ரேட்டிங்ல தரமான படம்னா தளபதி விஜயோட கிளாசிக் மூவிஸ் தாங்க. ஆனா இதுதாங்க என்னோட 10 டாப் 10 தளபதி விஜய் படத்தோட லிஸ்ட். இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் IMDb ரேட்டிங் வச்சு ஃபேன் ஃபேவரட்ஸ் வச்சும் பிளாக் பஸ்டர் வச்சிருந்தாங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொன்ன இந்த லிஸ்ட் கரெக்டா இருக்கும்னு நம்புறேங்க. நீங்க நான் சொன்ன படங்கள்ல எத்தனை டைம் பார்த்திருக்கீங்க? உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இல்லாத ரொம்ப பிடிச்ச படங்கள்னா எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.